சமூகத்து மாமனும் மருமகனும் கோவில தேடி ஓடி வர்றாங்க. இங்க கத்தி மேல ஐயனாருக்கு பூஜை பண்ணி கோனார் சமூகத்து குடும்பம் தலைக்கட்டு தவறாம அத்தனை பேரும் ஐயன் கோவில் வாசல்ல நிக்கிறாங்க. ஏப்பா கோனாரே, ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? தெரியுங்கய்யா. தெரியாம என்ன? உங்க வீடுகள்ல களவு போன மாதிரி தான் என் வீட்லயும் களவு போயிருக்கு. அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? களவு போனதெல்லாம் உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தாயா. ஆனா களவு போன பொருள் எல்லாம் எங்கேயும் போகாம வீதி முழுக்க செதறி கிடக்குதே, அதுக்குத்தான் காரணம் என்னன்னு புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்னையா நீயே இப்படி சொல்லலாமா? என்ன நடந்துச்சுன்னு நம்ம சாமி கிட்ட நீ தானே கேட்கணும். என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லியா? சாமி கிட்ட கேட்கலாம் தான். ஆனா களவெடுத்த பொருள் எல்லாம் அவரு தான் காப்பாத்தி கொடுத்திருக்காருன்னு ஒரு பக்கம் தோணுனாலும் களவெடுக்க வந்தவன் எப்படி உள்ள விட்டாருன்னு ஒரு கேள்வி வேற வருதுல. அதுக்கு பதில் அவர் இறங்கி வந்துதான் சொல்லணும். ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஊர் பிரச்சனைக்குள்ள அசலூர்கார நான் தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லாமலும் இருக்க முடியல. அதுக்காக தான் ஓட்டமா ஓடி வந்தேன். ஆமா, நீ வரும்போதே கேட்கணும்னு தான் இருந்தேன். இருந்த குழப்பத்துல உன்னை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். சரி, நீ எந்த ஊர் என்னன்றத முதல்ல சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த தயங்காம சொல்லு. ஐயா, என் ஊர் 6000 தான். பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவன். எனக்கு பெருசா சாமி நம்பிக்கை எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பெரிய வேலை வெட்டி இல்லைனாலும் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஏதாவது நடந்து நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடாதான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவேன். நாள் பூரா அதையே தான் நினைச்சுக்கிட்டு தெரியுவேன். என்னைக்கு நடக்காத அதிசயமா அன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சு. தாமிரபரணி ஆத்துல திரவியம் வருது, அதை உடைச்சு எடுத்து நீயே வச்சுக்க, ஓ வாழ்க்கை நினைச்ச மாதிரி கஷ்ட நஷ்டம் இல்லாம போகும்னு சொல்லுச்சு. ரொம்ப நாள் காத்து கடந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல என் மருமகனை துணைக்கு கூட்டிக்கிட்டு தாமிரபரணி ஆத்துல மிதந்து வர்ற திரவியம் இருக்கிற அந்த பானைய விழுந்து பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து கரையால வச்சு உடைச்சு பார்த்தோம். உடைக்கும் போது அதுக்குள்ள இருந்து வெள்ளை புகை தான் வெளியே வந்துச்சு. அந்த புகை வரும்போது கூட ஆக்ரோஷமான சத்தம் கேட்டுச்சு. என்னமோ ஏதோன்னு பயந்து போய் 2 பேரும் ஆத்த விட்டு ஓடியே போயிட்டோம். பயத்துல அன்னைக்கு ராத்திரியே 2 பேத்துக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. படுத்த படுக்கையா கிடந்தோம். ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே படுத்து கிடந்த எனக்கு விடிய காலம் மறுபடியும் அதே சத்தம் கேட்டுச்சு. உன்கிட்ட பேசுனதும் இப்ப பேசுறதும் தலவா மாடே, நீ பானையை உடைச்சு திறந்து விட்டது நீ நினைக்கிற மாதிரி பேயோ பிசாசோ கிடையாது. அது கற்கை மேல் ஐயனாரோட பந்தி தெய்வங்கள்னு சொல்லுச்சு. நான் கேட்ட வார்த்தை உண்மையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் அது அடையாளம் சொன்ன இடத்தை தேடி வந்தேன். இங்க தேடி வந்தா ஊரே அல்லோலப்பட்டு கிடக்குது. என்னையா நீ வேற புதுசா ஒரு குழப்பத்தை கொண்டு வர்ற? சாமி எல்லாம் பானைக்குள்ள இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐயனார் மட்டும்தாயா. தலவா மாடனையும் தெரியாது, ஐயனுக்கு பந்தி தெய்வம் இருக்கிறதும் தெரியாது. நீ சொல்றத நம்புறதா இல்ல நம்பாம விடுறதான்னு புரியலன்னு கோவில் பூசாரி அந்த கோனார் சமூகத்தால் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஊர் சனத்துல ஒருத்தன் தலதறிக்கு ஐயங்கோவில நோக்கி ஓடி வர்றான். என்னடா என்னாச்சு? ஏன் தலதறிக்கு இப்படி ஓடி வர்ற? நான் பார்த்த விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அப்படி என்னத்தை பார்த்து என்னத்தை கேட்டடா? வாயை திறந்து சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சோழி இருந்துச்சுன்னு திருநெல்வேலி